அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம். அனைவருக்கும் நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த ரமதான், இந்த ஒரு மாதம் முழுக்க ரமதான். இந்த ரமதான் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு புனிதமான ஒரு காலம். இந்த நேரத்தில் எல்லாருமே அது அநேகமாக இஸ்லாத்தை தழுவக்கூடிய உறவுகள் வந்து நோன்பு பிடிக்கிறது வளம். அந்த 30 நாளும் நோன்பு பிடிப்பாங்க. அதே மாதிரிக்கே நம்மளோட சகோதர சகோதரிகளும் நோன்பு பிடிப்பாங்க. நோன்பு அப்படிங்கிறது ஒரு புனிதமான ஒரு விஷயம். நம்ம நோன்பு பிடிக்கும் போது நமக்கு மனசுலையும் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும், உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். இது ஒரு நல்ல ஒரு மாதம். நம்ம வந்து கோவப்பட மாட்டோம். வீட்டில் பிரச்சனையை சமாளித்து போவோம். ஏன்னா அவங்க நோன்பு பிடிச்சிருக்காங்க, அப்போ நம்மளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே ரொம்ப டைமில் எல்லாருமே ரொம்பவே கவனமாக இருங்க. வீட்டில் நோன்பு பிடிச்சிருப்பாங்க, அப்போ அவங்களுக்கு நம்ம சமைக்கணும், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், வீட்டில் வேலை செய்யணும், டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும், இப்படிங்கிற நிறைய பிரச்சனை, நிறைய சிக்கல்களில் நம்ம வேலை செஞ்சிட்ருக்குறோம். அப்போ எல்லாத்தையும் கடந்து போகணும். அதே நேரத்தில் நம்மளை பாதுகாத்து கொள்ளணும். அப்போ எல்லாருமே எல்லா சகோதரிகளுமே ரொம்பவே கவனமாக வேலை செய்யுங்க, கவனமாக இருங்க, வேலையில் ரொம்ப கவனமாக இருங்க. அதே போல் இப்போ வந்து நோன்பு காலங்க நம்ம சகோதரிகளுக்கு ஒரு சில சகோதரி சாப்பாடு பிரச்சனை வந்துடும். ஏன்னா காலேருந்து அந்தி வரைக்கும் சமைக்க முடியும். அந்திக்கு பிறகு ஒரு 12 மணி 1 மணிக்கு பிறகு தான் சமைக்க தொடங்குறது. அப்போ அது வரைக்கும் சாப்பிட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு சில வீடுகளை நீ சாப்பிடக்கூடாது, அந்திக்கு தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரிக்கும் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ அதனால் அவங்க இல்லாத நேரத்தில், அவங்க தூங்குகிற நேரத்தில் அவங்களுக்கு தெரியாமல் கொஞ்சம் சமைச்சு எடுத்துக்கிறலாம். அதே நேரத்தில் ஒரு சில வீடுகள் நீ உனக்கு வேணும், நீ சமைச்சு சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில வீடுகள் சமைக்க விட மாட்டாங்க. அப்படியாப்பட்ட வீடுகளை பிள்ளைகள் நாங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும், சாப்பிடாம வேலை செய்ய முடியாது. அதே மாதிரி காலந்து அந்தி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு சாப்பாடு இல்லாமல் இருக்கிறதும் இன்னொரு கஷ்டம். ஏன்னா நமக்கு சாப்பாடு ரொம்ப முக்கியம். அதனால் செய்ய வழி இல்லை. இப்போ அவங்களாம் தூங்குகிற டைம், அநேகமாக எல்லாருமே தூங்குவாங்க. தூங்குகிற டைமில் நீங்கள் எப்படி சரி கொஞ்சம் சமைச்சு வச்சுக்கிட்டு அதை சாப்பிட பாருங்கள். அதனால் சாப்பாடு ரொம்ப பிரச்சனை இருக்குல்ல. இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்து கவனமாக செஞ்சுக்கொள்ளுங்க. அதே நேரத்தில் டைமுக்கு சாப்பாடு கொடுக்கணும். சாப்பாடு ரொம்ப கவனமாக இருங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறது நமக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியம் கிடைக்கும். ஏன்னா அவங்க ஒரு சில வீடுகளை கோக்காரவங்க அப்படி இருப்பாங்க. இருந்தால் நம்ம செய்கிறது நல்ல விதமாக நல்ல மனசோடு நம்ம செஞ்சு கொடுத்தா அதுக்கான பலன் எங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். அதனால் அன்பான சகோதரிகளே, இந்த நோன்பு காலம் மிக முக்கியமான ஒரு காலம். அப்போ இந்த காலத்தை ரொம்ப கவனமாக வேலை செய்யுங்க. நம்ம வேலைக்கு வந்திருக்கோம், நம்மளை நம்பி நம்ம குடும்பம் இருக்கிறாங்க. இப்போ இங்கே நம்ம ஏதாவது ஒரு சிக்கலில் பிரச்சனை மாட்டினா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளவுக்கு ரொம்ப கவனமாக ரொம்ப நிதானமாக வேலை செய்யுங்க. அதோடைய திரும்பியும் குளிர் குறையில குளிர் கூடவே இருக்குது. அதனால் குளிர்லையும் கொஞ்சம் கவனமாக வேலை செய்யுங்க. எல்லாருக்கும் நன்றி.